இன்னைக்கு மார்க்கெட்டில் காய்கறி நிலவரம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே மாறி இருக்கு. ஒரு சில காய்கறி நிலவரம் திடீர்னு அதிகமாக இருக்குது, ஒரு சில காய்கறி நிலவரம் திடீர்னு குறைஞ்சிருக்கு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறிகள் எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதுபோக தக்காளி நிலவரம் இன்னைக்கு என்ன மாற்றம் அப்படின்னு ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு குறைஞ்சிருக்கு. 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருந்த 25 கிலோ கொண்ட டிப்பர் தக்காளி இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 400 450 வரைக்கும் போயிருக்கு. தக்காளி வரத்துங்கிறது லோக்கல்லே அதிகரிச்சனால விலை திடீர்னு குறைஞ்சிருக்கு. ஒரு வாரமாகவே கத்திரிக்காய் வரத்துங்கிறது மார்க்கெட்டில் குறைவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. 80 ரூபாயிலேருந்து 90 ரூபா வந்துங்கிறது கத்திரிக்காய் இன்றைக்கி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 100 ரூபா விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதுபோல் கருணக்கிழங்கு கிலோ 80 ரூபாயும், சேனக்கிழங்கு கிலோ 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்குது. கத்திரிக்காயில் வரி கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அடுத்து பூண்டு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பொடி பூண்டு 160 ரூபாயிலேருந்து பெருவட்டு பூண்டு 230 240 வரைக்கும் மொத்த விலை விற்பனை ஆகிட்டு இருக்குது. பூண்டு நிலவரம் பெரிய மாற்றம் இல்லாமல் அதே நிலவரம் தான் தொடருது. அதுபோல் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா விற்றுக்கிற சின்ன வெங்காயம் கொஞ்சம் வரத்து அதிகரிச்சனால கிலோ 30 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 50 ரூபா வரைக்கும் காய்ச்சல் சைஸை பொறுத்து உங்களுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து பெரிய வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா வரத்து குறைஞ்சதுனால ரேட் அதிகமாயிருச்சு. கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா விற்பனை ஆகிட்டு இருந்த பெரிய வெங்காயம் இன்னைக்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 30 ரூபா வரைக்கும் சைஸ் டேமேஜை பொறுத்து உங்களுக்கு மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. உருளைக்கிழங்கு குஜராத் ஊரில் கிலோ 30 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு கிலோ 45 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. அதுபோல எலுமிச்சம்பழம் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா குறைவாக தான் விற்பனை ஆயிருக்கு. கிலோ 70 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. தேங்காய் விலையும் குறைவாக தான் விற்பனை ஆயிட்டு இருக்கு. கிலோ வந்துகிட்டு உங்களுக்கு 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 45 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. இஞ்சி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் திடீர்னு குறைஞ்சிருக்கு. கிலோ 100 ரூபா விற்பனை ஆகிட்டு இருந்த புது இஞ்சி இன்னைக்கு நிலவரம் 80 ரூபாயும், அதுவே 200 ரூபாயிலேருந்து 220 ரூபா விற்பனை ஆகிட்டு இருந்த பழைய இஞ்சி இன்னைக்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. அதுபோல அவரக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் குறைவாக தான் விற்பனை ஆயிருக்கு. கிலோ 70 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 80 ரூபா வரைக்கும் மொத்த விலை விற்பனை ஆகிட்டு இருக்கு. வெண்டைக்காய் எப்போதும் போல கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லாமல் அதே நிலவரத்தில் தான் தொடருது. அதுபோல கேரட்னு பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 50 ரூபாயும், பீட்ரூட் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா சாதா பீட்ரூட் கிலோ 30 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுவே ஊட்டி பீட்ரூட் கிலோ 50 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. கிலோ 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா விற்பனை ஆகிட்டு இருந்த பாவக்காய் இன்னைக்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுபோல மேரக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரேட் அதிகமாயிருக்கு. கிலோ 30 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து மார்க்கெட்டில் முட்டைக்கோசு நிலவரம் கொஞ்சம் ரேட் அதிகமாயிருச்சு. கிலோ 25 ரூபா வரைக்கும் போகிற கோஸ் இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. அதுபோல பீக்கங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை. கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு. புடலங்காய் நிலவரம் பெரிய மாற்றம் இல்லை. 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாயும், அதுபோல கோவக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் 15 ரூபாயும், அதுவே மஞ்சள் பூசணிக்காய் கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. முள்ளங்கி நிலவரம் கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிருச்சு. கிலோ 20 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 30 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல குடமிளகாய் கிலோ 70 ரூபாயும், பஜ்ஜி மிளகாய் கிலோ 50 ரூபாயும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. மாங்காய் விலை குறைவாக தான் விற்பனை ஆயிருக்கு. வரத்துங்கிறது ரொம்பவே அதிகம். கிலோ 20 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 25 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் மாங்காய் விலை மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல முருங்கைக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை. கிலோ 60 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 70 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதுபோல மார்க்கெட்டில் புதினா ரேட்டு ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சுரக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா காய் உங்களுக்கு 8 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 15 ரூபா சைஸை பொறுத்து விற்பனை ஆகிருக்கு. அதுபோல பீன்ஸ் நிலவரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கிலோ 80 ரூபாயிலேருந்து 90 ரூபா விற்பனை ஆகிட்டு இருந்த பீன்ஸ் இன்னைக்கு திடீர்னு ரேட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கிலோ 100 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 110 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் மல்லி, புதினா, கருவேப்பிலை நிலவரம் பார்த்துடலாம். 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா விற்பனை ஆகிட்டு இருந்த புதினா பொடி இன்னைக்கு நிலவரம் 15 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. அதுபோல் மல்லின்னு பார்த்தீங்கன்னா பொடி 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 25 ரூபாயும், கருவேப்பிலை கிலோ 30 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு.